போர்க்களத்துக்கு கிளம்பிட்டு இருந்த சிந்துராஜன் வந்து என்ன பண்றாருன்னா, அவர் இருக்கிற எல்லா அசுரர்களையும் வர வைக்கிறாரு. ஒரு மிகப்பெரிய அசுர படைகளை ஒன்று திரட்டிட்டு இருக்காரு. அவர் போர்க்களத்துக்கு கிளம்புறதுக்கு ரெடி ஆயிட்டு இருக்காரு. அந்த சமயத்தில் தான் வந்து தேவகுலத்து சிற்பியான விஸ்வகர்மா வந்து விநாயகரை பார்க்கறதுக்காக வராங்க. அப்போ விஸ்வகர்மா வந்து விநாயகரை பார்க்கறதுக்கு அந்த திரிசந்தி தேசத்துல வந்து விநாயகரை பார்த்து வணங்குறாங்க. அப்போ விஸ்வகர்மா சொல்றாரு, சூரிய பகவான் கிட்ட வந்து நிறைய அழிக்கக்கூடிய கதிர்கள் வந்து இருந்துச்சு. அந்த கதிர்களால நிறைய விஷயங்கள் அழிய கொண்ட கூடியதா இருந்துச்சு. அதனால நான் என்ன பண்ணேன் அப்படின்னா, அந்த அழிக்கக்கூடிய கதிர்கள் எல்லாத்தையுமே வெட்டி எடுத்தேன். அந்த கதிர்களால நான் என்ன பண்ணேன், ஒரு மிகப்பெரிய சூழாயத்தை உருவாக்கினேன். அந்த சூழாயத்தை தான் நான் சிவபெருமான்கிட்ட பரிசாவும் கொடுத்தேன். அந்த கதிர்கள் வந்து என்கிட்ட இன்னும் கொஞ்சம் இருந்துச்சு. அதை வச்சு நான் சில ஆயுதங்கள் செஞ்சிருந்தேன். அதை வச்சு நான் கோடாரி செஞ்சிருக்கேன், பாசம் அப்படிங்கிற ஆயுதம் செஞ்சிருக்கேன், அங்குசம் அப்படிங்கிற ஆயுதம் செஞ்சிருக்கேன். இது மூணும் வந்து உங்களோட அம்சம் பொருந்தியதா இருக்கு. அதனால இந்த மூணும் உங்ககிட்ட இருக்கட்டும் சொல்லி கொடுக்குறாங்க. இந்த மாதிரி சுவாரஸ்யமான கதைகளுக்கு நம்ம ஏல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படி இந்த ஷார்ட்ஸ் பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக்கை போடுங்க. உங்க கருத்துக்கள் என்ன அப்படிங்கறது கமெண்ட்ல